friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். நாங்க அடுத்து வர 2 நாள் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் போக போறோம். ஃபேமிலி ட்ரிப் மாதிரி. சோ அதுக்காக தான் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இது ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தேனில இருக்கிற ட்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். சோ கலெக்ஷன்ஸ்ல வந்து ஓரளவு ஓகே, ஒரு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. நிறைய வந்து நியூ கலர்ஸ் வந்து நிறைய வந்தது. இந்த பர்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த பர்பிளில் இருக்கிற சுடிதார் டாப் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பிரிண்ட் இல்லைன்னா வந்து சில்வர் பிரிண்ட் மாதிரியான அந்த ஆயில் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிரிண்டிங் ஸோ எனக்கு தேவையானதை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு போயினேன். கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் டிஷர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட், அதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டு, ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி தான் நான் எடுத்தேன். ஸோ ஓகே, கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டான இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்க்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து எதுலேயும் எங்கேயும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிற எல்லா ட்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் தேனியில் இருக்கிற கலெக்ஷனும் இப்போ மெட்ராஸ்க்கு போனோம். அங்கே சென்னைக்கு போனேன், அங்கே இருந்த கலெக்ஷன், ட்ரெண்ட்ஸில் இருந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து சேம் கலெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டாக நியூவாக வந்து எதுவுமே இல்லை. ஸோ வந்து பெருசாக வந்து நான் எடுக்கலை, கிட்ஸுக்கு வந்து எடுக்கலை. நான் வந்து ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஏதாவது கடைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கிட்ஸுக்கு வந்து எடுக்கலை. எனக்கும் எனக்கு நாத்தனாருக்கு மட்டும்தான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். கிட்ஸுக்கு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நார்மலான கலெக்ஷன் மாதிரி இருந்தது. ஆல்ரெடி வந்து பார்த்து எடுத்த கலெக்ஷனாக இருந்தது, அதனால் வந்து பெருசாக எடுக்கலை. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கிட்ஸ் வந்து சப்பியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து க்யூட்டாக அழகாக இருக்கும், நல்லா வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதே வந்து லீனாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. லீனாக இருந்தால் அவங்களோட சைஸை விட, அவங்களோட வயசை விட ரொம்ப கம்மியான இருக்கிற, இப்போ வந்து 9 இயர்ஸ் ஓல்டுனா நம்ம வந்து ஒரு 7 to 8 அந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ட்ரெஸ் எடுத்தால் தான் ஓரளவு வந்து ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ், அதுவுமே வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் வந்து பிடிக்கல. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு நிறைய வந்து கலெக்ஷன் பிடிச்சது. நான் வந்து ஒரு 2-3 டாப்பு வெஸ்டர்ன்லேயே எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன ஷாப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தய கலர் வந்து இருக்கும், மஸ்டர்ட் எல்லோ, இது வந்து எங்கள் நாத்தனாருக்கு, இது வந்து நான் எடுத்தேன். இது வந்து ஸ்கை ப்ளூ, எங்கிட்ட இந்த ஸ்கை ப்ளூ கலர்லேயே ஒரு டாப் இல்லை. ஸோ ஓகே, ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்துக்கலான்னு இந்த ஸ்கை ப்ளூ எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் பிரிண்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த சூட் கேஸு, அப்புறம் வந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு 3 செட்டாக இருக்கிற இந்த பாத்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட். இது வந்து நம்ம 6000 இல்லைனா 8000 மேலே ஷாப் பண்ணால் வந்து இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 400 இல்லைனா 600 பே பண்ணோம். இந்த டாப்பும் வந்து எனக்கு தான் எடுத்தேன். இது நல்ல ஒரு பர்பிள் கலர், ஆனால் வந்து வீடியோவில் அந்த பர்பிள் வந்து தெரியல. இது வந்து பிங்க்கு, இது வந்து எங்கள் நாத்தனாருக்கு எடுத்தது.
ஸோ ஆளுக்கு வந்து 2 டாப் அது மட்டும் தான் எடுத்தோம். பெருசாக வந்து கலெக்ஷன் இல்லைனால நான் நிறையெல்லாம் ஷாப் பண்ணல. என் ஹஸ்பண்ட் வந்து 2 ஷர்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இன்னர்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கினோம். அந்த பில்லே பார்த்தீங்கன்னா 10,000 மேலே வந்ததுனால நமக்கு வந்து இந்த 2 gift கொடுத்தாங்க. இந்த gift செட்டு இந்த பாத்திர செட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 400 பே பண்ணால் இந்த பாத்திர செட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே சூட் கேஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 600 கொடுத்தோம்னா அந்த சூட் கேஸை கொடுத்தோம். நாங்கள் வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிட்டோம். இது ஏன்னா இந்த பாத்திர செட்டு வந்து சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டி. கேபிள் அப்படின்ற ஒரு பிராண்டு, நல்ல வந்து திக்காக இருக்கும். அந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருந்தது. நான் வந்து இதில் குக் பண்ணியும் பார்த்துட்டேன், அடிப்பிடிக்கலை. ஸோ சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மூடி கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த 3 செட்டுக்குமே அந்த 3 பாத்திரத்துக்குமே கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். 3 செட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பால் காய்ச்சுற பாத்திரம் மாதிரி இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கடாய், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஒரு சாட்டே பேன் மாதிரி இருக்கும். ஸோ 3மே வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ஸோ வந்து இதில் வந்து நல்ல ஒரு கிஃப்டாக, ஸோ அதனால் இதை வாங்கிடுச்சு. இந்த ஷாப்பிங் வீலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ, நீங்கள் ட்ரிப் போன வீடியோ